அரசாங்கத்தின் எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் தற்போதைய விலைகள் கணக்கிடப்படும் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் நிலையங்களின் விலையை தீர்மானிக்கும் போது உலக சந்தையில் 92 ரக பெட்ரோல் ஒரு பேரல் $130 எனவும் ஓட்டோ டீசல் ஒரு பேரல் $180 எனவும் அரசாங்கம் உத்தேச விலைகளை கொண்டு கணக்கிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில்லறை விற்பனையின் விலையில் பெட்ரோலுக்கு சுமார் 20 ரூபாவும் டீசலுக்கு சுமார் 100 ரூபாவும் மானியமாக வழங்கப்படுவதாக காட்டப்படுவதை அவர் விமர்சித்துள்ளார். இலங்கை இவ்வளவு அதிக விலை கொடுத்து எரிபொருளை வாங்காத நிலையில் அந்த அனுமான விலைகள் மற்றும் கற்பனை மானியங்கள் இதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய நிர்வாகம் முன்னர் மங்கள சமரவீரவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட விலை சூத்திரத்தை எதிர்த்ததை நினைவூட்டியும் அவர் தற்போதைய விலை கட்டமைப்பில் உள்ள உண்மையான செலவுகள் மற்றும் வரிகள் குறித்து விவரங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் எரிபொருள் விலை முடிவு குறித்து அதிகப்படியான செலவுகளையும் வெளிப்படைத்தன்மையையும் பேணப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அதிகாரிகளுக்கு அதே போன்ற திறந்த தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை பார்வையிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை அழுத்தவும்.